அனைவருக்கும் வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடியே திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்ஸ்பர்ட் அப்படிங்கிற படம் என்னன்னு தெரியும். அதோட 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் இருந்திருக்கு. இது ஏன் வந்து இப்போ சொல்கிறோம், இதை ஏன் பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்டு உள்ளே இருக்கும் படத்தில். நம்ம இதுதான் சரின்னு நினைப்போல, ஆனால் அது சரி கிடையாது, இது இப்படி ஒரு வழி இருக்குது சொல்லி எல்லாமே ஒரு மாறி மாறி இருக்கும். இது வந்து ஒரு வெப்சீரிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு திரைப்படம்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் சின்ன சின்ன கட்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு கதை, அரை மணி ஒரு கதை சொல்லி இப்படி ஒரு எல்லா கதையும் சேர்த்து ஒரு கதையாக இருக்கும். இதில் வந்து நிறையா விஷயமான கதைகளை வந்து சூப்பராக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட தொடர்ச்சியாக 2வது பாகம் வந்திருக்கு. இதை நம்ம பார்ப்போம், உள்ளே என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம உள்ள என்ன இருக்கு சொல்லி பேசலாம் வாங்க. ரெடி, 1 2 3. அவங்க என்ன ஆளுங்க? நம்ம ஆளுங்க தான், பார்த்தாலே தெரியுது. பார்த்தாலே எப்படி தெரியும்? பின்னாடி வாழலாம்ல, அப்ப நம்ம ஆளுங்க தானே. பிரியாணி பாக்ஸ். ஹலோ. யோ, யாரியா நீ? விஜயகாந்த் ஜெயந்தி அம்மா கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்க. போன் விஜயகாந்த் ஜெயந்தியா? விஜயகாந்த் ஜெயந்தியா? இன்று விஜயகாந்த் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் சிவகார்த்திகேயனும் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் சிலைக்கு டேய், நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? சாரி மச்சான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன்டா. அவரு விட்டதுக்கு அவரே போட்டது. தாதாவும் ராசாவும் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வானமும் பூமி சேர்ந்தா எப்படி இருக்கும்? எரிமலையும் சூறாவளியும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு லீவ் கொடுக்காத, உன் வேலையும் வேணாம், உன் போனஸும் வேணாம், பொங்கச்சோரம் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம். I like to sleep with you. ராசாடா, அவர் இந்த வயசுலயும் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஓடுறாரு, உழைக்கிறாரு. ஒன்னால ஒரு தண்ணி ஜக்க கூட ஒழுங்கா தூக்க முடியல. நீ எல்லாம் அவரை பத்தி பேசலாமா? I like to have sex with you. ஆரம்பத்திலேயே டோசேஜ் கொஞ்சம் தூக்கல. பாட்டு இல்ல, கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். ஆமா, வயசானாலும் சும்மா கும்முன்னு இருக்கிற ஒரு ஹீரோ. பிரியா பவானி சங்கர் மாதிரி ஒரு ஹீரோயின். அப்ப வேற யாரையும் மாத்தி வந்துட்டு போல இருக்கே. 2 பேரும் லவ் பண்றீங்க. ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி ட்ரூ லவ் இருக்குமோ? மயிறு ட்ரூ லவ். அவளுக்கு என்னையும் பிடிச்சிருக்கா, உன்னியர் பையனும் பிடிச்சிருக்கான். 3 பேர் சேர்ந்து லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு கேக்குறான். பொம்பளை பிள்ளையா இருந்தா அப்ப விரல் காட்டுற திசையை பார்க்கும். உனக்கு டிங்க் ஓகேவா? டிங்கா அப்படினா? Dual income and no kids. Shall we get into a loving relationship? அப்படினா பொம்பளை பிள்ளைங்கிறது கடவுள் கொடுக்கற சொத்தியா? அப்படினா குளிர்காலத்துக்கு மட்டும். இப்போ குளிருது, மழை பெய்யுது, அப்படியே கடல் பண்ணிட்டு பிடிச்சு படுத்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு தம்பி, ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு படம் பதில்களை மட்டும் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, நல்ல கேள்விகளை எழுப்பினா கூட போதும் தானே. 2026 எலெக்ஷன்ல தளபதி ஜெயிச்சாரா இல்லையா? நாங்க மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பேர் இந்த ஒரு முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. 2050 எல்லாரும் தான். ரிட்டையர் ஆகலையா? ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு சில விஷயங்களை சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஐயோ அங்கிள், பூமர் அங்கிள். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்க. கொன்னிட வேண்டியதுதான். பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பண்றோம். எல்லா டைரக்டரையும் கூட்டு படத்தை போட்டு காட்டுறோம். படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறோம். மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்றோம். சொல்லுங்க, வேற லெவலா இருக்கு. சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்த வைரல் நியூஸ் வரவெல்லாம் அர்த்தம் வைத்தறிச்சல கொட்டிக்கிறதா நம்மளுக்கு வேலையா? போடு, வேற லெவலா இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு, எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன சொல்றது, ஒரு எல்லாரும் ஒரு கட்டமைப்புல ஒரு கோட்பாட்டு ஒரு நேராக போயிட்டு இருக்கு. அப்போ இது டிஃப்ரெண்டா, என்னடா நீங்க போறீங்க பார்க்கலாம், இப்படி போற மாதிரி ஒரு அது விஷயம் கையாளுற விஷயம் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்கு இது பார்க்கறதுக்கு. ஆக்ஸ்பர்ட் 2 ஏன் அது பிடிச்சிருக்குன்னா, இது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நடக்குந்த மாதிரி ஒரு பிம்பத்துல இந்த இதெல்லாம் காட்டுற விஷயம் ஏறக்குறைய நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு புது முயற்சி, ஒரு புதுசாக யார் பண்ணாலுமே வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய தமிழ் சினிமா. ஒரு சிலது போயிடுது, ஒரு சிலது வந்து ரெகக்னைஸ் நடக்குது. ஸோ அது சொல்ல வரேன் நான். இது நல்லா இருக்குது. உள்ளே வந்து என்னென்னா, தளபதி சிஎம் ஆனாரா இல்லையா,
அதை விட எனக்கு அல்டிமேட்டு 86,000 வச்சதுதான் போனஸும் வேண்டாம் அதே வேண்டாம், என்னை அழைச்சிட்டான், நான் போயே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போல. அதெல்லாம் வேற ஃபன்னு, வேற லெவல், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கு லீவ் கொடுக்காத, உன் வேலையும் வேணாம், உன் போனஸும் வேணாம், உன் பொங்கச்சோரம் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம். வரட்டும், வந்தோடனே நம்ம பார்ப்போம். அதை பற்றி உள்ள என்னென்ன இருக்குது, நல்ல படம் பார்த்தா இன்னும் ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு, ஃபுல் ஃப்ளெக்சிடாக தெரியும் நம்மளுக்கு அதை பற்றி. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு. சில பேருக்கு புரியாத விஷயத்த அவங்களுக்கு எப்படி புரியணுமோ அந்த வேலை இந்த திரைப்படம் ஒரு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் மாதிரியாக சொல்கிறாங்க, அது போய் சேருதான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த இப்போ இருக்கிற ஒரு ஜென்சிலாம் இருக்குல்ல, ஜென்சி என்ன சொன்னாலும் ஏறாது, அது நினைக்கிறது தான், அது தாவறது தான், அது பண்ணுறது தான் சரின்னு நினைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, அதுங்க வழிகளை தான் போய் அதை இதாண்டா இதெல்லாம் இதாண்டான்னு சொல்லி புரிய வைக்கணும்ல, அது இந்த திரைப்படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சொல்ல போனால் இதில் என்னென்னா, இந்த கட்டு இருக்குல்ல, இந்த பயங்கரமான அந்த ஒரு கட்டு, அது மேட்ச் கட் பண்ணுறது பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மியூசிக் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங்கு, டயலாக் டெலிவரிலாம் தாறுமாறாக இருக்குது. எவன் தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது தியேட்டரில் வரதா ஓடிடியில் வரதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். எதில் வந்தாலும் போய் பார்ப்போம், பார்த்து நம்ம ரிவ்யூ போடும். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் சென்சார் போர்டுக்கு கிடைக்காம ஜனநாயகம் தள்ளாடிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல, அதை பார்க்கணும். இதில் உங்களுக்கு இதில் வர சீன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெயிலரில் வர சீன்ஸ், சொல்ல போகிற விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதெல்லாம். சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சின்ன யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, 1-2 பேர் ஆதரவு கொடுத்தா தான் ஒரு ஒருத்தர் உற்சாகத்தோடு நம்ம கொஞ்சம் வேலையை செய்யலாம். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.